அப்பா, எங்கள் அப்பா. டாக்டர், என் பையன் 2 நாளாக 3 நாளாக சரியாக பால் குடிக்கல, எதுவும் சாப்பிடல, கூட்டினா எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான். கொஞ்சம் ஏதாவது உயிரை காப்பாற்றுங்க டாக்டர். கண்ணெல்லாம் இழுத்துக்குச்சு. டாக்டர், உங்களை தான் டாக்டர் தெய்வமாக நம்பின்னு இருக்கேன். எப்படியாவது என் பையனை காப்பாற்றுங்க டாக்டர். டேய், சாப்பிட்றது இப்போ தான் உடம்பு சரியில்லாத வந்திருக்கேன். சாப்பாடெலாம் ஒழுங்காக சாப்பிடு, கிள்ளி சாப்பிடாத, அள்ளி சாப்பிடு, புரியுதா? ஸ்கூலில் சேர்க்க போகிறேன்டா, ஒழுங்காக படி. நான் தான் அப்பங்காரம் படிக்கல, நீ நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது, கூலி வேலை செய்யக்கூடாது. சார், என் பையன் வந்து நல்லா படிக்கணும் சார். அவனை கண் காது இந்த உயிர் போகிற விஷயத்தை விட்டு நல்லா அடித்து தோலை கூட உரிங்க, நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம். என் பையன் நல்லா படிக்கணும். என்னடா 10ல் மார்க் கம்மியாக எடுத்துட்டியா? பரவாயில்ல விடு. நீ அடுத்து 11வது 12ல் என்ன படிக்கிற படி. திரும்பவும்னாடா 12வதுலேயும் மார்க் கம்மியா? ஊரில் எல்லாம் சொல்கிறாங்கடா உன்னை ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்க சொல்கிறாங்கடா. நீ என்னடா படிக்கிற? இன்ஜினியரிங் படிக்க போறியா? சரி படி. உன்னை சூட்கேஸ் ஆகுமா? 1030 படி. இருக்கிறேன் படி. என்ன வேலை செஞ்சாலும் நான் உங்களை படிக்க வைக்கிறேன், நீ படி. நான் இன்ஜினியரிங் பாஸ் பண்ணிட்டியா? வேலை கிடைக்கலையா? பரவாயில்லவா, உனக்கு கௌரவத்துக்கு தான் படிக்க வச்சேன். நான் இன்னும் சம்பாதிக்க படிக்க வைக்கல. வீட்டில் உட்காரு, நான் போடுறேன் சோறு உனக்கு. உன்னாடா 6000 7000 தராங்கடா காலேஜில். பரவாயில்ல போ. என் பிள்ளை வாத்தியர் நான் பெருமையாக சொல்லிக்குவேன். நான் இன்ஜினியரு 4 பசங்களுக்கு கம்மியாக தானே, சம்பளம் முக்கியம் இல்லை, கற்றுக் கொடுக்குறது தான் முக்கியம். இப்போ வேலை செய். என்னடா தாலுகா ஆஃபீஸில் வேலை கிடச்சிக்குதா? டெம்பரவரியா? பர்மனெண்ட் இல்லையா? சரி செய்ய. என் பிள்ளை கவர்மெண்ட் ஆஃபீஸில் போகிறான். எனக்கு அது பெரிய பெருமை தான். இப்போ படி. அப்போ என்னடா வீடு இல்லையா? இருக்கிற சேர்த்து வச்சு காசெல்லாம் கட்டுறா, வீட்டு உள்ளே ஏறுறா. பண்ண ஜாதி வச்சு பிரச்சனை பண்ணுறாங்களா? பரவாயில்ல, எல்லாத்தையும் தாங்கின்னு போ. தாங்குற குணம் முதல்ல கற்றுக்கோ. அப்புறம் என்னடா வெளியூர் அனுப்பிட்டாங்களா? பரவாயில்ல, எங்கே போனாலும் நல்ல பேர் எடுத்துன்னு வா. உன் வேலையில் திறமை காமி. நீ யார்கிட்டையும் எதுவும் வச்சுக்காத, எந்த ஒம்புத்துமுக்கும் போகாத, நீ உண்டு வேலை உண்டுன்னு இரு. இப்போ என்னடா கடங்காரன் ஆகிட்டியா? கவலைப்படாத. கடன் வாங்கக்கூடாது தான் உன்னை வளர்த்தேன் நான். ஆனால் கடன் ஒரு நாளைக்கு உனக்கு தீர்ந்துடும். நீ அதை நினச்சி கவலைப்படாத. இது பண்ணதெல்லாம் கிளம்பி வா, நான் பார்த்துக்கிறேன். நான் சோறு போகிறேன்டா, என் உடம்புல ரத்தங்குதுடா, நான் கூலி வேலை செஞ்சு போகிறேன்டா. இப்போ என்னடா பையன் இல்லைன்னு கவலைப்பட்ட, பையன் பிறந்துச்சா? பரவாயில்ல விடு. 3 லட்சணமாக இருக்குது. நீ அதை பாரு. 3 லட்சமாக இருக்கட்டும். உனக்கு 30 வயசு தானாலும் பரவாயில்ல, 3 குழந்தைக்கு அப்பனாலும் பரவாயில்ல. எப்பவுமே நீ எனக்கு குழந்தை தான்டா. அதை முதல்ல புரிஞ்சிக்கோ. இது கொஞ்சம் தாங்க எங்கள் அப்பா.